தமிழக வெற்றிக் கழகத்தினர் கொடியை பயன்படுத்த தடை கேட்டு தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள வர்ணங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் தமிழக அரசின் பதிவுத்துறையின் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையாக தங்கள் அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும், இந்த சபைக்கு சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறங்கள் இடம்பெற்றுள்ள கொடி உருவாக்கப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு வர்த்தக முத்திரைக்கான பதிவை சான்றிதழையும் பெற்றுள்ளதாகவும், அதே போன்று தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மட்டுமே குறிப்பிட்ட நிறத்தை கொண்ட கொடியை பயன்படுத்த உரிமை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியின் விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கினார். அப்பொழுது அந்த கொடியும் அறிமுகம் செய்தார். இதில் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், இதனை எதிர்த்து தவேக கட்சி கொடியில் உள்ள வர்ணங்களை நீக்க உத்தரவிடக் கோரி நாங்கள் மனு கொடுத்ததாகவும், ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும், தங்கள் அமைப்பின் கட்சி கொடியை போன்று தவேகவின் உள்ள அந்த கட்சி கொடியினுடைய வர்ணங்களை மாற்ற உத்தரவிட வேண்டும் என கோரி அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.